ஹிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். எங்க வந்திருக்குன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு மெய்யழகன் படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு, செகண்ட் ஹாஃப் எப்படி போச்சு, 2 ஆக்டர்ஸ் வேற மெயினா நடிச்சிருக்காங்க. யாருன்னு யோசிச்சிட்டீங்களா? ஒரு பக்கம் பார்த்தா கார்த்திக் சார், இன்னொரு பக்கம் பார்த்தா அரவிந்த் சாமி சார். இவங்க 2 பேருமே எவ்வளவு பெரிய ஆக்டர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்களோட காம்பினேஷன் இந்த படத்துல எப்படி ஒர்க் ஆயிருக்கு? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. இல்லை யார்கிட்ட போய் கேட்காது? ஆடியன்ஸ் கிட்ட தான் போய் கேட்கணும். ஆடியன்ஸ் கிட்ட போய் கேட்கலாம் வாங்க. படம் வந்து நல்லா இருக்கு. ஸோ ஒரு ஒன் டைம் வாட்சபிளான ஒரு மூவி, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து கனெக்ட் ஆகக்கூடிய நல்லா இருக்க ஒரு படம் தான் இது. படத்தில் புரியல. ஒரு 3 hours மூவி தான். பட் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் லேக் தெரியுது. ஒரு சில ஸ்டோரிஸ்லாம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்குது. பர்சனலாக எனக்கு சொல்கிறேன் நான். பட் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து லேக் தெரியுது. அதை தவிர்த்துட்டே மற்ற இடமே அவங்களுடைய ஃபன் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஒரு சில இடத்துல வர அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக அழகாக வந்து காமிச்சிருக்காரு. அரவிந்த் சாமி சாருக்கு வந்து ஒரு ஒரு புது ஜானரில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காத ஒரு அரவிந்த் சாமி சார் வந்து இந்த படத்தில் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த வில்லேஜ் கான்செப்டாக எதுன்னு தெரியல. பட் ஆனால் அதில் வந்து கொஞ்சம் புதுசாக அவரோட ஃபீலிங்ஸ், அவரோட எமோஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து இதில் வந்து கன்வே பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருக்குது. கார்த்திக் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் நல்லா ஹீரோவாக, யார் ஹீரோ யார் வில்லுன்னு தெரியாத அளவுக்கு நம்ம சூப்பராக அற்புதமாக நடிச்சு வச்சுருக்காங்க. இது போல் ஸோ கார்த்திக் அவர்கள் நல்ல படம் அதிகமாக எடுக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். மெய்யழகன் படம் பார்த்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டாக அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் பிடிச்சிருந்துன்னு தெரில. படம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த ஒரு 3 மணி நேரம் ஜேர்னியே எனக்கு தெரில. அதில் காட்டின எமோஷன், கன்வே பண்ண விஷயங்கள், ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ இதாக இருப்பாங்களா அப்படின்னு கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க படத்தில்? என்ன இருக்குது? இல்லை, ட்ரைலரை பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கலாம், ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஃபீல் குட் மூவி பார்ப்போன்னு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தேன். அது கண்டிப்பாக படம் ஃபுல்ஃபில் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். படத்தில் தேவையில்லாத இல்லை, ஒரு சில கதைகள் சொல்லும்போது 2 பேரோட ட்ராவல் தானா ஃபுல்லாக. ஒரு சில கதைகள் சொல்லும்போது நமக்கு ஃப்ளாஸ்லாம் தெரியும் கண்டிப்பாக. பட் அடுத்த சீனோட கனெக்ட் பண்ணும்போது ஓகே நல்லதாக இருக்குது அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிப்போம். ஒரு சில சென்டிமெண்ட்லாம் பேசியிருப்பாங்க, அந்த துப்பாக்கி சூடு பற்றிலாம் பேசியிருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லாவே கனெக்ட் ஆச்சு அந்த மாதிரி சீன்லாம். படத்தில் 2 பேர் தான் லீடாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் மற்ற ஹீரோயின்ஸ் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. அந்த கதையை அக்செப்ட் பண்ணிக்கும் போது தேவைப்படுவாங்க. கார்த்தியோட ஃபேமிலியை காட்டும்போது கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாத்தோட நல்லா இருந்துச்சு. ராஜ்கிரண் ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் தான் அவங்க போர்ஷன்லாம். பட் ஓகேவாகவே இருந்துச்சு. படம் 3 hours 2 கேரக்டர் பார்க்குறீங்க, லேக் ஆகுது. அதுதான் முதல்ல சொன்னேன்ல நான். அந்த கதைகள் சொல்லும்போது கண்டிப்பாக லேக்ஸ் தெரியும் நமக்கு. அந்த ஃப்ளாஸ்லாம் கண்டிப்பாக இருக்குது. பட் அடுத்த சீனோட கனெக்ட் பண்ணும்போது நமக்கு அது ஓகேவாக இருக்கும். ஓகே நல்லாயிருக்கு. 96 டேரக்டர் இந்த படத்தையும் பண்ணியிருக்காரு. 96ல் ஒரு இம்பாக்ட் இருக்கும் படம் பார்த்துட்டு. இந்த படத்தில் அது மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, கண்டிப்பாக இருக்கும். இப்போ வெளியூர்லேருந்து சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை சென்னையிலேருந்து வெளியே போய் ஒர்க் பண்ணுறவங்க திரும்ப அவங்க சொந்த ஊருக்கு ஒரு 4-5 வருஷம் கழித்து வரும்போது கண்டிப்பாக அந்த ஃபீலில் இருக்கும், கனெக்ட் ஆகிடும் எல்லாத்துக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சூப்பராக இருந்தது. செகண்ட் ஸ்கிரிப்ட் சொன்ன மாதிரி நல்லா இருந்தது. 3 மணி நேரம் படத்தில் வந்து எனக்கு லேகாக ஃபீல் ஆகலை. பட் வந்து படத்தோட அந்த ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் லைக் நான் ட்ரெய்லர் பார்த்து வந்தேன். ஸோ வந்து அதில் காட்டின விஷயங்கள் ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் சுத்தமாக காட்டவே இல்லை. அதுக்கும் ட்ரெய்லருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை எனக்கு வந்து என்ன சந்தேகம்னா, படத்தில் வந்து கார்த்தியே வந்து கேமியோ ரோல் தான் பண்ணியிருப்பார் போல. ட்ரெய்லரில் காட்டின விஷயங்கள் மட்டும்தான் படத்தில் இருக்கும் போல் அப்படின்னு ஒரு எண்ணத்துலேயே நான் போயிட்டேன். பட் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் படம் வந்து அந்த ஒரு ஜேர்னியை வந்து பார்த்து பிடிச்சி அப்படியே போக ஆரம்பிச்சு. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவரோட காம்பினேஷனும் நல்லா தான் இருக்குது. ஸோ அது வந்து அதுதான் சொல்லணும்ல, படம் ஃபுல்லாமே அவங்க 2 பேர் காம்பினேஷன் மட்டும்தான். ஹீரோ ஹீரோயின்னா அவங்க 2 பேர் தான் நம்ம சொல்லணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் இருக்காங்க. ஸோ கார்த்திக்கும் ஒரு பேர் இருக்குது, அரவிந்த் சாமிக்கும் ஒரு பேர் இருக்குது. பட் அவங்க எல்லாமே வந்து சும்மா ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸில் மட்டும்தான் வருவாங்களே தவிர, பட் த்ரூ அவுட்டாக வந்து இவங்க 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்கிற கான்வர்சேஷன், அந்த ஃப்ளாஷ்பேக் தான் வந்து ஃபுல் ஸ்டோரியே. நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கார்த்தி சார் வந்து இந்த படத்துக்கு அதான் வில்லேஜ் கெட்டப் அப்படின்னாலே வந்து கார்த்தி சாருக்கு வந்து எல்லாரும் முன்னாடி வந்துடுறாங்க. ஸோ அது கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு வந்து திரும்ப ஒரே கேரக்டர்ஸ் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரே டைலாக்ஸாக அவர் கார்த்தி சாரை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி பார்க்கும்போது இது ஆல்ரெடி பண்ணிட்ட மாதிரி இருக்குது. இந்த கெட்டப் நம்ம அதிலே பார்த்துட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும்தான் இருக்குது. பட் அரவிந்த் சாமி சாருக்கு இது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ இந்த கெட்டப்பாக இருக்கட்டும், இந்த ஃபீலாக இருக்கட்டும், இந்த ஜானராக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவருக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ மியூசிக்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய இடத்துல அந்த பிஜிஎம்ஸ், ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கும்போது அந்த கொண்டு வர அந்த ஃபீல்ஸ் எல்லாமே வந்து அந்த மியூசிக் தான் வந்து வெளியில் கொண்டு வருது. அது இல்லாமல் வந்து கமல் சார் வந்து இதில் ஒரு சின்ன பாட்டு, ஒரு லைன் வந்து ஒரு போர்ஷன் பாடியிருக்காரு. ஸோ அந்த போர்ஷன் வந்து ஒரு ஃபீலிங்கான ஒரு இடத்துல வரும்போது பயங்கரமான எமோஷனை வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ ஓவராலாக நல்ல படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய படமாக வந்து மெய்யழகன் இருக்கும்.